கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் பகுதியில் சமூக நல பாதுகாப்புத்துறை தாசில்தார் வாகனம் விபத்தில் சிக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓட்டுநர் அருமைராஜ் சேத்தியாத்தோப்பு நோக்கி தனியாக சென்று தாசில்தாரை அழைத்து வருவதற்காக பயணம் செய்துள்ளார். அப்பொழுது காட்டுமன்னார்கோவில் சிதம்பரம் சாலையில் அதிவேகமாக வந்த வாகனம் எதிரே வந்த பல இருசக்கர வாகனங்களின் மீது மோதியதுடன் கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்தில் மோதி நின்றது. அதிர்ஷ்டவசமாக மின்கம்பம் சாயாமல் உடனடியாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. மேலும் இந்த சம்பவத்தை கண்டு அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். விபத்தில் லால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த வயதான தம்பதியினர் ராமலிங்கம் மற்றும் செல்வசுந்தரி பலத்த காயங்களுடன் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதில் ராமலிங்கத்திற்கு காலில் முறிவு ஏற்பட்டுள்ளதாக முதல்கட்ட தகவல் வெளியாகியுள்ளன. மேலும் பட்ட பகலில் நடந்த இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு சம்பவம் தொடர்பாக காட்டுமன்னார்கோவில் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வண்டி